நம்முடைய செவ்வாய் இரவு பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு பேர்பட்ட ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் வசதிக்காக இப்படி நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க, பலம் பெற, கர்த்தாவே ஊக்குவிக்கப்பட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களோடு பேசுவீராக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள், கர்த்தாவே நம்பிக்கை இழந்தவர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை உண்டாகட்டும், ஊக்கம் உண்டாகட்டும், ஆத்தும பலம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தாவே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவீராக, காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக, உணர்த்துவீராக. உள்ளங்களை முன்பாக திறக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்கள் அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பயணம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து கடைசியாக 28ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் ஊழியம்தான். ஆகவே அவருடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். முதல் ஊழிய பயணம், 2வது ஊழிய பயணம், 3வது ஊழிய பயணம் பார்த்துட்டு கடைசியாக அவர் எருசலேமுக்கு பயணமாகி வருகிறார். பயணமாகும்போதே எத்தனையோ பேர் எச்சரிக்கிறார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு காண்பித்ததாக சொல்லி, இந்த மாதிரி அங்கே இவருக்கு பிரச்சனைகள் காத்திருக்கிறது, துன்பங்கள் காத்திருக்கிறது, ஆகவே போக வேணாம்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஆவியானவர் ஏற்கனவே காமிச்சிட்டார், துன்பங்கள்லாம் காத்திருக்குது, உண்மைதான். ஆனாலும் அது தேவனுடைய சித்தம், தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் போக வேண்டும் என்ற ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்னாலே இவருக்கு காமிச்சதுனால இவர் தொடர்ந்து எருசலேமுக்கு செல்லுகிறார். அங்கே ஆவியானவர் காண்பித்தது போலவே துன்பம் ஆரம்பிக்கிறது. எருசலேமில் தேவாலயத்தில் இவர் அங்கே போய் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கலவரமே அங்கே ஏற்பட்டு அதன் மூலமாக கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு ரோம போர்ச்சவர்கள் இவரை காப்பாற்றுறாங்க. யூத மக்கள் இவருக்கு எதிராக கலவரம் செய்தது இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவர் இவரை காப்பாற்றி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக சனகரிப்பு சங்கத்துக்கு முன்னால் கொண்டு போகிறாங்க. அந்த சனகரிப்பு சங்கத்துக்கு முன்னால் கொண்டு போனால் அங்கே அவர்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா இவர் பரிசேயர் சதுசேயர்னு 2 குரூப் அந்த சங்கத்தில் இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு, நான் பரிசேயன், என்னுடைய நம்பிக்கைக்காக தான் இங்கே நான் துன்பப்படுத்தப்படுகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு பக்கம் ஒரு குரூப் இவரோட சாஞ்சிருச்சு. 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னா, இந்த ரோம அதிகாரியால் கண்டுபிடிக்க முடியல எதனால இவரை பிடிச்சாங்க, எதனால கலவரம் பண்ணுறாங்கன்னு. ஸோ கொண்டு போய் திருப்பி சிறைச்சாலையில் அடைச்சிருக்காரு. அடைச்சிருந்தப்ப அன்னைக்கு ராத்திரி இவருக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்கிறது. இவரை கொலை செய்வதற்காக ஒரு சதி திட்டம். 40 பேர் இவரை கொன்று தீர்க்கும் அளவும் எதையும் புசிப்பதில்லை, குடிப்பதில்லைன்னு திட்டம் போட்டுக்கிட்டு ஜெலட்ஸ்னு ஒரு குரூப், ரொம்ப தீவிரவாதிகள் மாதிரி யூதர்கள் மத்தியில், ரோம அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள், அவர்கள் ரொம்ப தீவிரவாத குணம் கொண்டவர்கள். இவரை எப்படியா கொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி திட்டம் போட்டு அவர்கள் வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தை பவுலுடைய சகோதரியின் மகன் ஒரு கேள்விப்பட்டு பவுலுக்கும் ரோம அதிகாரிகளுக்கும் அதை சொல்லிவிட்டான். அது கேள்விப்பட்ட அந்த ரோம அதிகாரி உடனடியாக பவுலை பேக்கப் பண்ணி பாதுகாப்போடு நிறைய போர்ச்சேவர்களை கூட அனுப்பிச்சு எந்த ஆபத்து நேரிடாதபடி செசரியா பட்டணத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். ஃபெலிக்ஸ் என்கிற கவர்னர் அங்கே இருக்கிறார். அவருக்கு முன்னாக இவர் நியாயம் தீர்க்கப்படும்படியாக அனுப்பப்படுகிறார். ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இங்கே ஒரு உயிருக்கு ஆபத்துனா அங்கே அனுப்புகிறேன், என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, என்னால் கொண்டு போகிற இடம்லாம் பிரச்சனை தான் உண்டாகுது, என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சு அங்கே வர்றாரு. அங்கே பல காலம் அங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்கே இருந்து பல முறை அவருக்கு முன்னால் கூப்பிட்டு அந்த ஆள் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது இல்லை. பாருங்கள், கொஞ்சம் இவர்கிட்ட ஏதாவது காசு கிடைக்குமான்னு கூட பார்த்தார் அவர். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஊழல் பேர் வழியான ஒரு ஆள் அந்த ஆள். ஆகவே எந்த தீர்மானம் எடுக்காமல் யூதர்களை வேறு பிரியப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள.
இவர் ஜெயிலே போட்டு 2 வருஷம் அங்கே வாட வச்சு அப்படியே உட்கார வச்சுட்டாரு. பதவி மாறி போன பிறகு இவருக்கு பதிலாக ஃபெஸ்டஸ் என்கிற ஒரு ஆள் வருகிறார் இவருடைய ஸ்தானத்தில். இந்த ஃபெஸ்டஸ் என்கிற அதிகாரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஆள். அவர் எல்லாத்தையும் தள்ளி போடுற ஆள் இல்லை. அவர் அவருக்கு முன்னால் இப்போது பவுல் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அதுக்கு அவருக்கு முன்னால் கொண்டு வர்றதை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அதை தான் இன்றைக்கு பேச போகிறேன். 25ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிப்போம். போல பெஸ்து என்பவன் நாட்டுக்கு அதிபதியாக 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாக தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட அந்த மனுஷரிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளில் நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கப்படக்கூடாத அதே கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிலும் தேவாலயத்திற்கு ஆகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றம் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்று செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்துக்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். ஆகவே பவுல் இப்பொழுது செசரியாவில் தான் இருக்கிறாரு. புது ஒரு ஆள் வந்திருக்காரு இங்கே பதவிக்கு, பெலிக்ஸ் இருந்த இடத்துல. அவருக்கு முன்னால் இப்போது நியாயம் விசாரிக்கப்பட போகிறார். இந்த 24ஆம் அதிகாரத்தில் ஃபெலிக்ஸுக்கு முன்னால் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டதை பற்றி வாசிக்கிறோம். அதோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை, வெறும் 12 வசனங்கள் தான். ரொம்ப டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பிறகு அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னால் நியாயம் விசாரிக்கப்பட போகிறார். அங்கேயும் அதிகம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே ரொம்ப ஒன்றும் இல்லை, 12 வசனம் தான். இருந்தாலும் இந்த 12 வசனங்களில் வருகிற 3 கதாபாத்திரங்களை இன்றைக்கு நான் பார்க்க விரும்புகிறேன். இது நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, யூதர்கள், பவுலை குற்றஞ்சாட்டின யூதர்கள். 2வது, நியாயம் விசாரித்த பெஸ்து என்கிற அந்த நீதிபதி. 3வது, பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 3 பேரையும் பார்த்தாலே நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த உலகத்தை குறித்தும் ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்தும் நிறைய வெளிப்படுகிறது. ஒன்று, இவனை குற்றஞ்சாட்டின யூதர்கள். அவர்களை முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த யூதர்களை பார்த்திங்கன்னா, இவங்க செய்கிற காரியத்தை பார்த்திங்கன்னா, மதத்துக்குள்ள எப்படி பல கேடுகள் நுழைந்து கொண்டு, மதம்னு சொன்னால் பாருங்கள், ஆண்டவரோடு ஒரு உறவு, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அந்த நேசம் அதெல்லாம் இருக்கணும். ஆண்டவரை குறித்த அறிவு, அதனால் பயபக்தி, அதனால் ஒழுங்கான நடக்கை இதெல்லாம் இருக்கணும். அதுதான் மதம். உண்மையாக சொல்லப்போனால் கடவுளை பெருசாக நினச்சி கடவுளுடைய காரியங்களை மதிக்கிற ஒரு இதாக இருக்கணும். ஆனால் இவர்கள் அப்படி இருக்க மாதிரி தெரியல. மதம் இவர்களுக்கு ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. இவர்களெல்லாம் பயங்கர வியாபார குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய மதத்தை எப்பேற்பட்ட என்ன வேணால் செய்து அதை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு எண்ணம். கடவுள் பயம்லாம் கிடையாது. கடவுள் இருக்கிறாரான்னு இவங்க நம்புகிறாங்களான்னு கூட சந்தேகம்தான். சட்டையெல்லாம் கரெக்டாக மாட்டியிருக்கிறாங்க.
அவங்களுக்கு வேதமெல்லாம் தெரியுது நல்லா. இந்த வேதத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவும் ஆண்டவருக்கூட ஒரு பெரிய உறவு கிடையாது. அதனால் உள்ளம் வந்து ஊழல் நிறைந்த உள்ளமாக, கேடு நிறைந்த உள்ளமாக, கரப்ட் உள்ளமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார்கள் இவர்கள். இது ஒரு பெரிய கவனிக்கணும். மதத்தில் இருந்துக்கிட்டு, மத போதகர்களாக இருந்துக்கிட்டு, மத தலைவர்களாக இருந்துக்கிட்டு கொலை செய்ய எப்படி எத்தனிக்க முடியும்? எப்படி அவ்வளோ வெறுக்க முடியும் ஒரு மனுஷனை? என்னதான் தப்பு செஞ்சாலும் எப்படி ஒரு மனுஷனை அவ்வளோ வெறுத்து கொலையே செய்யணும், கொலை செஞ்சு போடணும்? அதுவும் வழியில் போகிற வர வழியில் எப்படியாவது கும்பலாக போய் அடித்து உதச்சி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண ரவுடிகள் செய்கிற மாதிரி ஒரு வேலையை மத தலைவர்கள் எப்படி செய்ய முடியும்? அதுக்கு தான் இவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பெஸ்து என்கிறவன் அவன் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள் போல் இருக்குது. புதுசாக பதவிக்கு வர்றாரு. வந்து அப்போ தான் வந்து இறங்கியிருக்காரு செசேரியாவில். 3 நாள் தான் தங்கியிருக்காரு அங்கே. கடல் பிரயாணம் பண்ணி வந்திருப்பார் ரொம்ப தூரம். கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு வேணாமா? ரொம்ப கடினமான பயணம் அப்போல்லாம். கடலில் வந்தாலும் சரி, ரோடு வழியாக வந்தாலும் சரி, ஒரு ரெஸ்ட் எடுக்கல. இருந்தாலும் 3 நாள் தான் அங்கே இருந்தார். கடகுன்னு கிளம்பி எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமுக்கு போனால் அங்கே இந்த யூதர்கள்லாம் பவுலை பற்றி குற்றம் சாட்டுறதுக்கு அவருக்கு முன்னால் வர்றாங்க. அவர்களை விசாரிக்கிறாரு. அவர்களை விசாரிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போ செசரியாவுக்கு தான் போகிறேன், குற்றஞ்சாட்ட விரும்புனா வாங்க பவுலை பற்றி விசாரிப்போங்க, வந்து எனக்கு முன்னால் நின்று குற்றஞ்சாட்டுங்க, அவரே அங்கே இருக்கிறார், விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களை வர சொல்லுகிறார். திரும்ப செசரியாவுக்கு வர்றாங்க. 10 நாளைக்கு பிறகு செசரியாவுக்கு வருகிறார். வந்து அடுத்த நாளே கூப்பிட்றார் பவுலை. ரொம்ப சுறுசுறுப்பான அட்மினிஸ்ட்ரேட்டர் போல இருக்கு, கடகடன்னு கதையை முடிக்கணும்னு. அந்த விதத்தில் கொஞ்சம் ஒரு சரியான ஆள் தான் இந்த ஆள். கூப்பிட்டு விசாரிக்க கூப்பிடுறாரு. அதுதான் இங்கே நடக்குது பாருங்கள். ஆனால் இந்த யூதர்கள் வந்து இதில் ஒரு சதித்திட்டம் வச்சுருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது இவர்கிட்ட சொல்லி அவரை இங்கே எருசலேமில் கொண்டு வந்து விசாரிக்கணும்னு சொல்லி எருசலேமுக்கு வர்ற வழியில் இவரை போட்டு கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுள்ள ஒரு இருதயத்தை காட்டுதுன்னு பாருங்கள். மத தலைவர்கள் இப்படி இருக்க முடியுமா? ஒரு மத தலைவர்கள் என்று சொல்லி மத வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வன்மம், இவ்வளவு பெரிய ஒரு கெட்ட குணம், ஒரு கொலை செய்யணும், அடிக்கணும், உதைக்கணும்னு இப்படி இருக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு மதத்தில் இருக்க ஒரு விசுவாசிக்கே இருக்கக்கூடாது தலைவர்கள் இவர்கள். அவர்களுக்கு வந்து எப்படியாவது இந்த ஆள் அடித்து உதைச்சி கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். வசனத்தெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படுறது மாதிரி தெரியல. வசனம்லாம் நல்லா தெரியும் அவர்களுக்கு. யூதர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ரொம்ப என்லைட்டன்டு நேஷன் அவர் பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு பெரிய மத மார்க்கங்கள்லேயே ஒரு ரொம்ப பேர் போன ஒரு மத மார்க்கமாக அது இருந்தது யூத மார்க்கம்ன்றது. 10 கற்பனைகள் தங்களுக்கு உண்டுன்னு பெருமை பாராட்டிக்கிட்டாங்க. அதில் எவருக்கு இந்த மாதிரி ஒரு 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குது, ஆண்டவரே கையால் எழுதி கொடுத்தாராக்கும் அப்படின்னு அது ஒரு பெருமை. அந்த 10 கற்பனையே சொல்லுறது கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது பாருங்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கடவுள் பயமும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, கடவுளுடைய வார்த்தை உயிரை இவ்வளோ மதிக்குதே, ஆகவே நம்ம இப்படி செய்யலாமா, இது கடவுளுக்கு எவ்வளோ பெரிய விரோதமான ஒரு செயலுங்கிறத பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. நேர் எதிராக நடந்துக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக நடந்துக்கிறாங்க. கடவுளுடைய சுவாபத்துக்கு நேர் எதிராக நடந்துக்கிறாங்க. கடவுளுடைய போதனைக்கு நேர் எதிராக நடந்துக்கிறாங்க. அதை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இவர்கள் இருக்கிறத பார்க்கலாம். இவர்கள் மத்தியில் இந்த கேடு, உள்ளத்தில் இருக்கிற கேடு எவ்வளோ வளர்ந்துருக்கிறது என்பதை கவனிக்கணும். 23ஆம் அதிகாரத்தில் ஒரிஜினலாக இவங்க பிளான் அதாவது ஒரிஜினலாக பவுலை கொல்லணும்னு திட்டம் போட்டப்ப இவங்க திட்டம் போடல. ஜெலட்ஸ் என்ற ஒரு குரூப், ஒரு தீவிரவாத கும்பல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு தீவிரவாத கும்பல், அவங்க பிளான் போட்டாங்க. அவங்க புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை, இந்த ஆளை கொலை செய்யாமல் விடுறது இல்லை அப்படின்னு அவங்க தீவிரமாக திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. இவங்க வந்து வெளியில் இருந்துக்கிட்டு இது நடந்தால் நல்லது தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாங்க அப்போ. ஆனால் இப்போ இவங்களே இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களே இவர் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு 25ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட
அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அனுப்பிக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டார்கள்னு வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில். இவ்வளோ ஒரு குரூக்கட் மைண்டு, இவ்வளோ ஒரு வன்மம் நிறைந்த உள்ளம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இந்த கேடு உள்ளத்தில் வளருதுன்றதை பாருங்கள். கொஞ்சம் லேசாக இடம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அந்த ஆளுங்க திட்டம் போட்டப்ப இவங்க லேசாக அதுக்கு ஒத்தாசை பண்ணலான்னு இருந்தாங்க. இப்போ இவர்களுக்குள்ளே அது ஃபுல்லாக நுழைஞ்சிருச்சு. பாவம் கேடுங்கிறது அப்படி தான் பாருங்கள். லேசாக கொஞ்சம் இடம் கொடுத்தா உள்ளே ஃபுல்லாக எல்லாமே கெட்டு போகும். கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் எல்லாமாவையும் புளிச்சதாகிறது போல் இந்த பாவம் என்கிறது உள்ளே மனதை, எண்ணத்தை, நோக்கங்களை எல்லாத்தையும் கெடுத்து தெய்வ பயமில்லாமல் அப்படி ஆக்கிடுது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இது ரொம்ப இன்றைக்கும் அது பெரிய உண்மையாக தான் இருக்குது. மதம்னு பேசிட்டு அதில் அவ்வளோ வெறுப்பு, கசப்பு, விரோதம், அதில் அடி, உத, கொலை அப்படின்னு இருந்தால் என்ன மதம் பாருங்கள். எந்த மதமாக இருந்தாலும் அது உண்மையான மதமே கிடையாது. அப்படி இருந்தா சில நேரத்தில் சிலர் சொல்கிறத கவனிச்சுக்க. கிறிஸ்தவத்தில் போய் பாருங்கள், சரித்திரத்தில் எவ்வளோ கொலைகள் நடந்திருக்குது, எவ்வளோ இது இருக்குது. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை, நடந்திருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களே இல்லைன்றேன் நான். அப்படிப்பட்டவர்கள் அவ்வளோ பெரிய விரோதத்தையும் பகையையும் வச்சுக்கிட்டு இதுக்காக கொலை செய்கிறேன்னு சொல்கிறவர்கள் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவம் என்னென்ன புரியல அவங்களுக்கு. அவர்கள் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவமே கிடையாது, கிறிஸ்தவம் அப்படி போதிக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க பாருங்கள். அப்போ மெய்யான மதத்தில் இருக்கிற மெய்யான மதமாக இருந்தால், மெய்யான தலைவனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? அன்பை போதிக்கணும், கடவுளுடைய குணம் இருக்கணும், கடவுள் பயம் இருக்கணும், நியாய உணர்வு இருக்கணும், நியாயம் நீதி என்கிற உணர்வு இருக்கணும், நியாயத்தை செய்யணும், நீதியை செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த யூதர்களை பார்க்கும்போது, இந்த யூத தலைவர்களை பார்க்கும்போது, அவருடைய குணத்தை பார்க்கும்போது கொல்றதுக்கு யோசனை உள்ளவர்களாக எப்படியாவது எருசலேமுக்கு இவரை திருப்பி அனுப்புறதுக்கு கேட்போன்னு சொல்லி அப்படி நிற்கிறாங்கன்றதை பார்க்கும்போதே இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். இவர்களுக்கு கீழே வளர்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறவங்க, பிள்ளைகள்லாம் வளருது, குடும்பங்கள் இருக்குது, அதில் வளர்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, வளர்ந்த பிள்ளைங்க, வாலிபர்கள், இவங்கள பின்பற்றினாங்கன்னா எப்படி வருவாங்க பாருங்கள். இவங்களை பின்பற்றினாங்கன்னா குட்டிச்சவர் அவ்வளோதான். இவங்க மாதிரி எண்ணம், இவங்க மாதிரி ஒரு வெறி, கொலை வெறி, இந்த மாதிரி ஒரு அடிதடி, இதில் தான் போவாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு தப்புங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். யூத மத தலைவர்கள் இந்த நிலைமையில் இருந்தாங்க அன்றைக்கு. முதலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே அதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். கிறிஸ்தவர்களை வேட்டையாடுறது, சபைகளை இழுத்து மூடுறது, அடிக்கிறது, கொல்றது, ஸ்தேவானை கல்லெறிஞ்சே கொண்டாங்க. அதாவது கடவுளே கொல்ல சொல்லியிருக்காரு, கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லியிருக்காருங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, அந்த மாதிரி ஒரு இது எப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்திக்கணுமோ அப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு கடவுளுக்காக கொலை செய்கிறேன்ற மாதிரி போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி வன்மத்தை போதித்து வளர்த்து பண்ணுற வேலையிலலாம் இருந்தார்கள். அது அப்படியே வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஒரு கடவுளுடைய மனுஷனை கொலை செய்ய வேணும் என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த யூதர்களை பார்க்கும்போதே ஒரு பெரிய பாடம் நமக்கு. மத தலைவர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். ரெண்டாவது, ஃபெஸ்து என்கிற இந்த நீதிபதி, இவனை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். நான் சொன்னது போல் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள். வந்த உடனே கிளம்பி எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமில் 10 நாள் இருந்துட்டு அங்கே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு திரும்பி இங்கே வர்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. சுறுசுறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் சுறுசுறுப்பு காட்டுறாரு. தள்ளி போடுறவர் கிடையாது. அந்த ஃபெலிக்ஸ் 2 வருஷமாக இவரை சிறையில் உட்கார வச்சு அடிக்கடி கூப்பிட்றது, விசாரிக்கிறது, திருப்பி அனுப்புறது, ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தார். இந்த ஆள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்கிறார். ஆனாலும் இந்த ஆளுக்குள்ளேயும் ஒரு கோளாறு இருக்குது. இந்த ஆளுக்குள்ளேயும் என்ன கோளாறுனா, இந்த யூதர்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறது. ஏன்னா யூதர்கள் போய் இவரை பற்றி ஏதாவது அங்கே ரோம பேரரசர்கிட்ட எதையாவது சொல்லிடக்கூடாது, இவரை பற்றி கெட்டதாக சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை நைஸ் பண்ணி வச்சுக்கணும், இவர்களுக்கு வேண்டியதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஆளாக இவர் இருக்கிறார். அப்போ பவுலை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு பவுலை விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது
என்ன குற்றஞ்சாட்டு என்று எதுவும் குறிப்பாக இங்கே சொல்லலை. ஆனால் ஒரு க்ளூ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன குற்றஞ்சாட்டு ஏற்கனவே 24ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் என்ன குற்றஞ்சாட்டுலாம் கொடுத்தாங்கன்னா அதே குற்றஞ்சாட்டு தான். இங்கே அதை குறித்த ஒரு சின்ன ஒரு க்ளூ நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கப்படாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். நிறைய கொடிய குற்றச்சாட்டுகளை கொண்டாடுறாங்க. இதில் பலதை நான் போன தடவை 24ஆம் அதிகாரத்தை பேசினேன். ஆனால் இங்கே 3 காரியங்களை குறிப்பிட்டு இங்கே காட்டப்படுகிறது. அடுத்த வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய, இப்போ பவுல் பேசுகிறார், நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயனுக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றம் செய்யவில்லை என்று சொன்னான். ஒரு குற்றம் செய்யவில்லைன்னு சொல்கிறான். மெயினாக 3 குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். மெயினாக 3 குற்றச்சாட்டுகள். என்ன குற்றச்சாட்டுகள்? ஒன்று, யூதருடைய வேத பிரமாணத்துக்கு எதிராக ஏதோ செஞ்சிட்டாருன்னு, அதை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு. 2வது, இங்கே தேவாலயத்துக்கு எதிராக ஏதோ பேசினதாக ஏதோ செய்ததாக இங்கே குற்றஞ்சாட்டப்படுகிறது. 3வது, ராயனுக்கு விரோதமாக ஒரு குற்றம். இப்படி 3 குற்றங்கள். இதே விதமான 3 குற்றங்களை தான் இயேசுவை குறித்தும் அவர்கள் சாட்டினார்கள் என்பதை கவனிக்கணும். இயேசுவை சிலுவையில் அறையும் போது இதே பாருங்கள், வேறு கிடையாது, இதே 3 தான். என்ன 3? 1, இயேசு ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை, அதாவது யூத முறைமைகளை சரியாக கடைப்பிடிக்கவில்லை, யூத வேத பிரமாணத்துக்கு எதிராக இவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிற குற்றஞ்சாட்டு. 2வது, தேவாலயத்துக்கு விரோதமாக பேசிட்டார். இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாளில் அது கட்டிடுவேன்னு சொன்னார். தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை பற்றி சொன்னார் அவர். இதை விளங்கிக்கலாமல் இவ்வளோ பெரிய தேவாலயத்தை எத்தனை வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு, இதை இடித்து போட்டால் 3 நாளில் கட்டுறேன்னு இருந்தாலும் சொன்னார் அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறாங்க. இதுக்கு தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. 1, ஓய்வு நாள் அனுசரிக்கலை, வேத பிரமாணத்துக்கு எதிராக போகிறாரு. 2வது, தேவாலயத்துக்கு எதிராக பேசி இடித்து போடுங்கன்னாரு. அது இடித்து போடுங்கன்னு வாயில் சொன்னாலே அந்த ஆளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி அவங்களுக்கு. என்ன சொன்னார்ன்றதை புரிஞ்சுக்கல பாருங்கள். தன்னுடைய சரீரத்தை தேவாலயம், இங்கே தான் தேவன் இருக்கிறார், இவருக்குள்ளே தான் இருக்கிறார், இவர் மூலமாக தான் நடமாடிட்டு இருந்தார், இவர் மூலமாக சோகமாக்கிட்டு இருந்தார், இவர் மூலமாக கிரியைகள் நடப்பிட்டு இருந்தார், இவர் தான் தேவனுடைய ஆலயமாக இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது தேவன் தேவாலயத்தில் இல்லை, இவருக்குள்ளே இருந்தார். காட் வாஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு பேச சொல்லுது. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து எல்லாரையும் தன்னோட ஒப்புரவாக்கி கொண்டிருந்தாராம். இவர் மூலமாக பட்டணமாக நடந்து போய் கிராமமாக நடந்து போய் வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கி பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி இப்படி வேலையை செய்துட்டு வர்றாரு. தேவன் இவர் மூலமாக வேலை செய்கிறாரு, இவருக்குள்ளே இருந்துக்கிட்டு வேலை செய்கிறாரு. இவருடைய கால்கள் கைகள் மூலமாக பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். இவர் தான் தேவாலயம், நடமாடுகிற தேவாலயமாக இருந்தார். இதை இடித்து போடுங்கள், கொன்று போடுங்க பார்க்கலாம், 3வது நாளில் எழுப்பி காட்டுறேன்றார். விளங்கிக்கல பாருங்கள். அவனுக்கு போய் தேவாலயத்தை பற்றி பேசிட்டாராக்கும். அது ஒரு சாக்ரிலேஜ். இது தேவாலயத்துக்கு எதிரான ஒரு குற்றம். இதுக்கு கொல்றது தான் பதில். இதுக்கு ஆளை கொன்றுடணும், அவ்வளோதான். இப்படிப்பட்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ முதல்ல வேத பிரமாணத்துக்கு எதிராக பேசினார் அல்லது செஞ்சார், ஓய்வு நாளை அனுசரிக்கல. 2வது, தேவாலயத்துக்கு விரோதமாக பேசிட்டார். 3வது, ராயனுக்கு விரோதமாக குற்றம். தன்னை ஒரு பெரிய ஆண்டவன்னு இவர் சொல்கிறாராக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ராயனுக்கு விரோதமாக, ராயனுக்கு போட்டியாக வந்திருக்காரு, இவர் ரோம பேரரசனுக்கு போட்டியாக வந்திருக்காருன்னு சொல்லி இந்த 3 குற்றஞ்சாட்டுகளை சாட்டுகிறார்கள். அதே குற்றஞ்சாட்டு தான் பவுல் மேலே. வேத பிரமாணங்களை கடைப்பிடிக்கல, தேவாலயத்துக்கு விரோதமாக பேசிட்டாரு, ராயனுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டார். இதே குற்றஞ்சாட்டு தான் வைக்கிறாங்க. வேறு புதுசாக ஒன்றும் கிடையாது. இதே ஒரு பேட்டர்ன் இது. இது ஒரு ட்ரிக் மாதிரி அவங்க வச்சுருக்கிறாங்க. இதை சொல்லியே ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு இது. பவுல் அதே குற்றஞ்சாட்டு. இன்றைக்கும் பாருங்கள், உலகமெங்கும் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதே 3 குற்றச்சாட்டுகள் தான் நீங்கள் பார்க்கலாம். 1, கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதில்லை.
கலாச்சாரத்தையும் அந்த தேசத்தின் சட்டங்களையும் சரியாக பின்பற்றுவதில்லை என்கிற குற்றஞ்சாட்டு. இதை மாதிரி ஒரு பொய்யான குற்றஞ்சாட்டு எங்கேயுமே கிடையவே கிடையாது. முற்றிலும் தவறு. இது பல இடங்களில் நடந்திருக்கு. சரித்திரம் முழுக்க 2000 வருஷம் சரித்திரத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றஞ்சாட்டு எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின போதெல்லாம் இதை ஒன்று சொன்னாங்க. தேசத்தின் சட்டத்துக்கு விரோதிகள், இவர்கள் தேசத்தின் கலாச்சாரத்துக்கு விரோதிகள் அப்படின்னு. எப்படி விரோதிகள்னு சொல்லலாம்? அந்த ஊர் சாப்பாடை தான் சாப்பிட்டாங்க, அவங்க உடுத்துகிற துணிமணியில் தான் உடுத்துனாங்க, அந்த கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க. கலக்கலையா அவங்க? யூதர்கள் எத்தனையோ பேர் கிரேக்க மொழியெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு எல்லா நாடுகள்லேயும் போய் வேலை செஞ்சு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க இருந்த நாடுகள்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இருந்து பெரிய பெரிய தொழில் செஞ்சு வியாபாரம் செஞ்சு நல்ல மேலே அந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள், எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள், இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் தேசத்துக்கே விரோதி, இவங்கெல்லாம் தேசத்தின் கலாச்சாரத்தையே கெடுக்கிறாங்கங்கிறது ஒரு பெரியது. அவங்களுக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்குது. சாப்பிட்றதுல ஒரு விதமான சாப்பாடை சாப்பிடுவாங்க, அவங்க ஆராதனை பண்ணுறதுல அது ஒரு விதமாக பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் அந்த விதத்தில் முற்றிலும் மற்றவர்களுக்கு வித்தியாசமானவர்களாக இருந்தார்ல ஒழிய தப்பு எதுவும் பண்ணலையே. தேசத்தின் சட்டத்தை ஒன்று கீழ்ப்படியாமல் போலையா. யூத பின்னணியிலேருந்து வந்ததுனால சில காரியங்களில் அவங்க வித்தியாசமானவர்களாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள்ன்றதுனால பல வேல்யூஸ் அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் போதனைகள், அவர்களுடைய நம்பிக்கைகள்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அது நிமித்தமாக வித்தியாசமானவர்களாக சமுதாயத்தில் விளங்கினார்கள் ஒழிய தேசத்தின் சட்டத்தை கீழ்ப்படியாமல் விட்டாங்கன்றது ஒரு பெரிய தவறு. என்ன உண்மைன்னா, தேசத்தின் சட்டம்னு ஒன்று இருக்குது, கடவுளுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த கடவுளுடைய சட்டத்துக்கு எதிராக ஒரு தேசத்தின் சட்டம் போகும்போது அப்போ தான் கடவுளாக தேசமான வரும்போது தான் அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள். இது ஒரு பெரிய குற்றஞ்சாட்டாக அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. யூதர்கள் பாருங்கள், அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறீங்களா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் இந்த ராஜா ஒரு பெரிய சிலையை வச்சு எல்லாரும் பணிந்து வணங்கணும்னு சொன்னப்ப, இல்லைன்னா தீயில் போட்டு எரிப்பேன்னு சொன்னப்ப முடியாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் எல்லா சட்டத்துக்கும் அந்த தேசத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பதவியில் இருந்து அந்த தேசத்துக்கு பெரிய உதவி செஞ்சாங்க. அந்த தேசம் டெவலப் பண்ணுறதுக்கே இவங்க பெரிய உதவி செஞ்சாங்க. அதுதான் உண்மை பாபிலோன் தேசத்தில். ஆனால் எங்கே கீழ்ப்படிய முடியாமல் போயிடுச்சுன்னா, தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் நிர்பந்திக்கப்படும் போது அதை கடைபிடிக்க முடியாமல் அவர்கள் கடைபிடிக்காதவர்கள் ஆயிட்டாங்க. அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லி இவங்க தேசத்தினுடைய சட்டத்துக்கு விரோதிகள்னு சொல்கிற மாதிரி கொண்டாந்தாங்க. ஆனால் அவர் சட்டத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ அதுக்கெல்லாம் எதிரிகளாக இருந்தது கிடையாது. அவங்க ஒரு தனி நம்பிக்கை. இப்போ கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆராதனை ஒரு முறை வச்சுருக்கிறாங்க. அவங்க யார் ஆராதிக்கணுன்ற சில இதெல்லாம் இருக்குது, நம்பிக்கைகள்லாம் இருக்குது, அதன்படி போகிறாங்களே ஒழிய சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறவர்களோ அல்லது கலாச்சாரத்துக்கு விரோதமாக இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, எல்லாருடைய கலக்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. சரித்திரம் முழுவதும் படித்து பாருங்கள். 2000 வருஷம் சரித்திரத்தில் பல்வேறு அந்த காலத்துலலாம் இந்த நோய்கள், கொள்ளை நோய்கள் மாதிரி வருமா பாருங்கள். அப்போல்லாம் கிறிஸ்தவர்கள் பூந்து பயங்கரமாக எல்லாருக்கும் உதவி செய்து வேலை செய்து அப்படி செய்தார்கள்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, சரித்திரம் அப்படி சொல்லுது. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஏராளமான பேர் கிறிஸ்தவத்தையே தழுவினார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். சரித்திரம் அப்படி சொல்லுது. ஏராளமான பேர் இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்களே, வித்தியாசமான ஜனங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பாருங்கள், இந்த தொற்று நோயெல்லாம் பரவும் போது சொந்த தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க பிள்ளைய தாய் தகப்பனை கூட அந்த தொற்று வந்துடுச்சுன்னா தூக்கிட்டு போய் ரோட்டில் கடத்திட்டு வந்துடுவாங்க. தூரமாக வீட்டை விட்டு தூரமாக கொண்டு போய் எங்கேயாவது கடத்திட்டு போய் சாகட்டும்னு விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்துடக்கூடாது நோயின்னு. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் போய் எடுத்துக்கிட்டு ரிஸ்க் எடுத்து வச்சு பாதுகாத்து அவர்களுக்கு சோறை போட்டு அவங்கள பாதுகாத்து அவங்கள அந்த வியாதியிலேருந்து மீளும்படியாக உதவி செஞ்சு அவள் செத்து போயிட்டு அடக்கம்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பெரிய உதவிகள்லாம் செய்திருக்காங்கன்னு சரித்திரம் சொல்லுது பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சரித்திரம். சமீபத்தில் நான் ஒரு புஸ்தகத்தை வாசிட்டதுனால என்ன அருமையாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அநேகர்
இருந்தால் எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விதத்தில் மாறினார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு தவறான அபிப்பிராயத்தை இப்படி பரப்புனாங்க. அந்த காலத்தில் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து ஆரம்பித்து இப்படி பண்ணாங்க. அதாவது தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, கலாச்சாரத்துக்கு எதிரிகள்னு. ரெண்டாவது, அவர்கள் வாழுகிற அந்த இடத்தில் வணங்கப்படுகிற தெய்வங்களை இவர்கள் நம்புவதில்லை, வணங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றஞ்சாட்டு. ரோம அரசாங்கம் பாருங்கள், பல நாடுகளில் அவங்க ஆண்டாங்க. பல நாடுகளில் அவங்க பல தெய்வங்களை வணங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருந்தது ரோம அரசாங்கம், யாரையும் தடை பண்ணல பாருங்கள். எல்லாரும் அவங்கவுங்க மதங்களை பின்பற்றலாம், அவங்கவுங்க மார்க்கங்களை பின்பற்றலாம் என்று உரிமைகளை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாத்திகர்கள் என்று சொல்லி பட்டம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வணங்குறதுக்கு எந்த சிலைகளை ஒன்றும் இல்லாதனால இவர்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாது இவங்களுக்கு. நாங்கள்லாம் கடவுளை வணங்குறோம், இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளுகளால் தான் இதெல்லாம் வருதாக்கும், இந்த கேடுகள்லாம் நடக்குதாக்கும். இந்த கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு இல்லாதனால தான் நாட்டுக்கே சாபம் வந்துருச்சாக்கும், அப்படியாக்கும் அப்படியாக்குன்னு அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மதத்தை பின்பற்றுவதில்லை இவர்கள் அப்படின்னு. பின்பற்றுவதில்லைன்னா ஆமாம், பின்பற்றுவதில்லை. ஏன்னு சொன்னால் இவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குது, அதை பின்பற்றுறாங்க. அதில் என்ன தப்பு? யாரையும் பாதிக்கிறது இல்லையா அவங்க, யாரையும் ஒன்றும் யாருக்கும் எந்த தீமையும் செய்கிறது இல்லையா. அவங்களுடைய நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் ரோம அரசாங்கமே அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தது. சரி, மூணாவது, அவர்களை தேச விரோதிகளாக குற்றஞ்சாட்டினார்கள். தேச விரோதிகளாக குற்றஞ்சாட்டினார்கள். சரித்திரம் முழுக்க இது நடந்திருக்கு. 2000 வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. தேச விரோதிகளாக குற்றஞ்சாட்டு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தேவன் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க போகிறாங்க. தேவனுடைய கட்டளை தான் எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆகவே அப்போ தேசம் பெருசு இல்லையா அவனுக்கு, தேசத்தினுடைய சட்டங்கள் அந்த மாதிரி அதுக்கு விரோதியாக. அதுக்கு விரோதின்னு சொல்லவே இல்லை. அந்தந்த தேசத்தில் வாழ்ந்தாங்க, அந்தந்த சட்டங்களை கடைப்பிடித்தாங்க, ஒழுங்காக இருந்தாங்க. கிரிமினல்ஸாக வாழலை, அவங்க ஒழுங்காக தான் இருந்தாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி அவங்க தேவனுடைய சட்டங்கள் தான் அல்டிமேட் சட்டங்கள் என்று அவனை நம்பினதுனால அதை பயன்படுத்தி தேச விரோதிகளை அவளை சித்தரித்தார்கள். ஜான் ஸ்டார்ட் என்கிற பெரிய ஒரு எழுத்தாளர் இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது எப்படி சொல்கிறார் பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்கள். ஃபெலிக்ஸுக்கு முன்னால் விசாரிக்கப்படும் போது சொல்கிறாரு, உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து, இவர் மதபேதம் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், இல்லையா, நானும் அதே இந்த யூதர்கள் தான் என்னை குற்றம் சொல்கிறாங்க, அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன்றார். அதே வேத புஸ்தகம், அதே தேவன், அதே இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்றார். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்ற மனசாட்சியை உடையவனாக பிரயாசப்படுகிறேன். அப்போ தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பின்பற்றுகிற மார்க்கம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இவங்க சொல்கிற அதே வேதத்தில் இருக்குது, அதே தீர்க்கதரிசிகள், அதே புஸ்தகம், அதே சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறார், இதனால் நான் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். இன்னும் கேட்டால் அவங்களுக்காக காணிக்க தர்ம பணங்கள்லாம் கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, ரோம பேரரசரை பல முறை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த 25ஆம் அதிகாரத்தில் பல முறை ரோம பேரரசரை மென்ஷன் பண்ணுறாரு. ஆகவே ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் அதெல்லாம் ஒன்றும் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒரு பேரில் வைத்தார்கள். எவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்லுது, 25:7 சொல்லுது,
யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவள் மேல் சாட்டினார்கள். அது இதுன்னு பெருசாக குற்றம் சாட்டுறாங்க. கலாச்சாரத்துக்கு விரோதமானவன், தேவாலயத்துக்கு விரோதமானவன், ரோம பேரரசருக்கே விரோதமானவன், ஆயாக்கும் ஓயாக்குன்றாங்க. ஒன்று கூட நிரூபிக்க முடியல. பேரரசுக்கு விரோதமானன்னா எனக்கு காமிங்க, என்ன பண்ணா விரோதமா? 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் விசாரிக்கப்பட வேண்டியது. என்னை யார் விசாரிக்கணும்னா ரோம போகிற பேரரசர் விசாரிக்கணும். நான் ரோம பிரஜை, நான் ரோம சிட்டிசன், என்னை அவர் தான் விசாரிக்கணும்னு சொல்ல. அப்போ எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு ரோம பேரரசர் மேலே. நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ அவர் அதை அவமதிக்கலை, அதை தவறாக பேசலை, ஒன்றும் பண்ணலை. சும்மா அப்படி ஒரு குற்றஞ்சாட்டு ஒன்றுத்தையும் நிரூபிக்கப்பட முடியாமல் போயிடுச்சுன்னு 7ஆம் வசனமாக சொல்லுகிறது. நிரூபிக்கவே முடியல. ஒரு காரியத்தை நிரூபிக்க முடியல. நிரூபிக்க முடியாமல் ஆனால் இந்த ஃபெஸ்டஸ்க்கு, இந்த ஃபெஸ்துங்கிறது நீதிபதிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு, ஆனால் இந்த யூதர்களை எப்படியாவது பிரியப்படுத்திடணும். அவங்க போய் தன்னை பற்றி ஏதாவது எழுதி போட்டுறக்கூடாது, தன்னை பற்றி ஏதாவது ரோம பேரரசருக்கு சொல்லி தான் பொழப்பை கெடுத்துடக்கூடாதுன்னு இவர்களை பிரியப்படுத்தி அதுக்காகவா இந்த ஆளை கொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆளுக்கு. எப்படி பாருங்கள், மனுஷனுடைய குறைபாடுகளை எப்படி வேதம் வெளிப்படுத்துகிறது பாருங்கள். மனுஷனை நம்பினா அவ்வளோதான் இந்த உலகத்தில். மனுஷன் தன்னுடைய நலனுக்காக பார்ப்பான். நியாயத்தை செய்யணும், நீதியை செய்யணும், நம்ம ஒரு நீதிபதியாச்சே கரெக்டாக நடந்துக்குவோம், கரெக்டாக செய்வோன்ற அந்த இது இல்லை. தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, தனக்கு ஏதாவது இதில் லாபம் உண்டாகுமான்ற விதத்தை தான் அவன் சிந்திக்கிறான். தன்னுடைய பதவி, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய நலன், இதை சிந்தித்து அதுக்காகவே இவனை சாக ஒப்பு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிற ஒரு மனப்பான்மையோடு இவன் இருக்கிறான். இருந்துக்கிட்டு என்ன கேட்குறான், பவுலை பார்த்து கேட்குறாரு 9ஆம் வசனத்தில், நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உமக்கு சம்மதியா? எருசலேமுக்கு வரியாப்பா, அங்கே விசாரிக்கலாம், அங்கே யூதர்கள் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் வச்சு ஒன்றையும் வச்சு விசாரிக்கலாம், வரியான்னு கேட்குறாரு. ஆனால் கடவுள் பாருங்கள், பவுலுக்கு நல்ல ஞானம் கொடுத்துருந்தார். இந்த ஆள் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் கேட்கல. அதாவது போகிற வழியில் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா இவர் கேள்விப்படாமல் இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்கள், என்ன திட்டம். அதுவும் இல்லாமல் அங்கே எருசலேம்லேருந்து இவரை செசரியாவுக்கு அனுப்பும்போதே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார். அங்கே இருக்கிற ஆள், அங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார், இந்த ஆளுடைய உயிருக்கு ஆபத்து, அங்கே அனுப்புகிறான், அதனால தான் இவ்வளோ படையோடு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சா. அதெல்லாம் படிக்காமல் இருந்திருப்பார் அவர், அதெல்லாம் ரெக்கார்டில் இல்லையா? இவருக்கு தெரியாது அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு, வழியில் கொல்ல திட்டமிட்டார்கள்னு தெரியாதா? அதே திட்டத்தை இப்போ வச்சுருப்பாங்கன்னு தெரியாதா? இவங்க திட்டமிடுறாங்க, அதை கொலை பண்ணுறதுக்காக தான் இங்கேருந்து அங்கே ட்ராவல் வர்றதுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியுங்க. என்னென்னா இவருடைய சம்மதத்தோடு இவரை ரோமாபுரிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சா, வழியில் அவனுக்கு கொண்டானுங்கன்னா அப்புறம் சொல்லிக்கலாம், ஐயோ அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் நான் அனுப்பிச்சேன், வழியில் இந்த மாதிரி பண்ணிவிட்டானுங்க, இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி அதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இவர் செயல்படுறாரு. பவுலுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த ஆள் ஒரு ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாருன்னு தெரியுது. பவுலுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, நான் ராயனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். நான் லேசான இடத்துல நிற்கல, ரோம பேரரசனுடைய சிங்காசனம், அந்த ரோம பேரரசன் எனக்கு நியாயம் சொல்லட்டும், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, அங்கே தான் என்னை விசாரிக்கணும், ரோம பேரரசன் என்னை விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு. அவருடைய ரோம பிரஜைங்கிறத நல்லா பயன்படுத்தி கொள்கிறாரு, அவங்க விசாரிக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆகவே வேறு வழி இல்லாமல் இந்த பெஸ்துங்கிறவன் அங்கே லீகல் பீப்புளை கூப்பிட்டு ஆலோசனைக்காரனுடைய ஆலோசித்து, நீ ராயனுக்கு அபயமிட்டாயே, ராயனிடத்திற்கே போக கடவாயாக என்று உத்தரவு சொன்னான். நீ ராயன்ட்ட போகிறேன்னு, அங்கே நிற்கிறேன்னு, சரி அங்கேயே போய்க்கோ அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. சரி,
இப்போ இந்த மனுஷனுடைய நிலையை பாருங்கள், மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா, மனுஷர்கள் நீதி நியாயத்தை பற்றி ஒரு உணர்வு இல்லாதவர்களாக, ஒரு சமுதாயத்தில் நீதி நியாயத்தை நிலைநாட்டணுமென்ற அந்த இது இல்லாமல் தன்னுடைய வேலையாகணும், தனக்கு லாபம் உண்டாகணும், தன்னுடைய பதவி காப்பாற்றப்படணும், தன்னுடைய எதிர்காலம் கரெக்டாக இருக்கணும், மற்றபடி நீதி நியாயத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த சமுதாயத்தில் நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா, நியாயம் செய்யப்படுமா எல்லா ஜனங்களுக்கும்? இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. யூதர்கள் மதவாதிகள் அவங்க அப்படி இருக்காங்க, கொலை செய்கிற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு நீதிபதி, இவர்கிட்டையும் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, அப்படி இருக்கார். மூணாவது பவுல். இந்த 3 பேரில் பவுல் தான் பாருங்கள் ஜொலிக்கிறாருங்க. அவர் ஒரு கைதி, 2 வருஷமாக அங்கே காஞ்சிட்டு இருக்கார் அந்த சிறைச்சாலையில், செசரியா பட்டணத்தில். 2 வருஷம் ஒரு தப்பும் செய்யாமல், ஒருத்தனும் எந்த குற்றஞ்சாட்டையும் நிரூபிக்க முடியல அவரை பற்றி. சொல்கிறாங்களே ஒழிய ஒருவனும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. உலகம் முழுக்க இருந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணார் அப்படின்றான். எங்கே எதாவது கொண்டாய எவிடன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. சும்மா பொய்யா எதையாவது ஒன்று சொல்கிறது, ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் 2 வருஷம் ஜெயிலில் வச்சாச்சு ஆளை. அப்போ அது மட்டும் இல்லை, உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்கிறார். இவர் தான் கடைசியில் ஜெயிக்கிறார் பாருங்க. இவர் தான் கடைசியில் ஜொலிக்கிறார். இங்கே ஏன் இந்த மனுஷர்கள்லாம் கேவலமானவர்களாக இருக்கிறாங்க, யூத மதவாதிகள் கேவலமானவர்களாக இருக்காங்க, மத தலைவர்கள் கேவலமான ஒரு நிலையில் இருக்காங்க. அந்த நீதிபதி அவரும் ஒரு மோசமான ஆளாக இருக்கார், தான் மேலே ஆகணும்னு பார்க்குறவராக இருக்கார். பவுல் ஒரு பெரிய தேவ மனுஷனாக காட்சி அளிக்கிறார், தேவ மனுஷனாக காணப்படுகிறார். தேவனை நம்புகிறார். தன்னுடைய சூழ்நிலையில் எல்லாத்தையும் கண்டு அவர் அஞ்சவில்லை. எல்லா சூழ்நிலைகள் மத்தியும் கர்த்தர் தான் இவருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்று நம்பி அவர் தொடர்ந்து கர்த்தருக்காக அங்கே நிற்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை பவுல் மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒருவேளை துன்பப்படாமல் இருக்கலாம். பல ஊர்களில், சில ஊர்களில் கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டு கொண்டும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக வாழும்போது பல்வேறு விதங்களில் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட தான் செய்கிறது. பல இடங்கள் உலகத்தில் பல்வேறு சமுதாயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்பட தான் செய்யுது. நம்முடைய விசுவாசத்தை கைவிடும்படியாக, மறுதளிக்கும்படியாக, இதில் தொடரக்கூடாது என்கிறது போல அப்படிப்பட்ட சவால்கள் வரத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட சவால்கள் மத்தியில் எப்படி உறுதியாய் நிற்பது என்பதை குறித்து கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நாம் விசுவாசிக்கிற இந்த விசுவாசம், வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக எதிராக சூழ்நிலை எழும்பும்போது, நீ இப்படி வணங்கக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி போகக்கூடாதுன்னு அப்படி சவால்கள் எழும்பும்போது, ஒரு நெருக்கடி ஏற்படும் போது எப்படி அதில் உறுதியாய் விசுவாசத்தில் நிற்பது, தொடர்ந்து ஆண்டவருக்காக நிற்பது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக 3 காரியங்களே சொல்கிறேன். 1, know that God is sovereign. தேவன் சர்வ வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகள் மீதெல்லாம் அவர் ஆளுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மேலும் தேவன் ஆளுகிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் ஆளுகிறார், இவங்கெல்லாம் யாரும் ஆளலை, அவர் ஆளுகிறார்ன்றது மனசில் இருக்கும்போது தைரியமாக நாம் நிற்க முடியும். பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை உங்களுக்கு தெரியும். பாபிலோனில் போய் சிறைப்பட்டு போய் அங்கே அவர்களுடைய புத்தி கூர்மை, திறமை, தாளந்துகளால் நல்ல மேலே வர்றாங்க, சிறந்து விளங்குகிறார்கள். அப்பேற்பட்ட வாலிபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பிடிக்காம சதி பண்ணி அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்கணும். சமுதாயம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இவன் நல்லா வந்துட்டான், வெளியூர்காரன், அடிமையாக வந்தவன் என்ன மேலே பெரிய அதிகாரியாக இருக்கிறான், இவன் எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்கணும்னு சொல்லி ஏதோ பண்ணி ஏவி விட்டு கடைசியில் அந்த ராஜா ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி, நான் சொன்னவொடனே இதெல்லாம் உளுந்து வணங்கணும், இல்லைன்னா உன்னை தீயில விட்டு எரிச்சிடுவேனாக்கும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறார்.
தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத பற்றி. சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இவங்க வணங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி சதியை உண்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு எதிராக. இவங்களை சிக்கலில் மாட்ட வைக்கணும், இவங்களை கொல்லணும்னு. அப்போ எல்லாரும் வணங்குறாங்க, இவங்க வணங்கலை. போய் சொல்கிறாங்க ராஜாட்ட, இந்த 3 பேர் வணங்காமல் இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவாங்களாம், வேறு எதையும் வணங்க மாட்டாங்களாம். தான் பாருங்க, இந்த மாதிரி தான் இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையாக ஆகிடுது பாருங்கள். எல்லா சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாம் ஒழுங்காக தான் வாழ்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக ஒன்று வரும்போது அதை அவங்களால செய்ய முடியாது. அப்படி ஒரு சவால் வரும்போது இந்த ஆட்கள் உறுதியாக நிற்கிறாங்க. கடைசியில் தீயில் உன்னை போட்டு கொல்லுவோன்னு சொல்லும்போதும் அதுக்கு பயப்படாமல் அவர்கள் நிற்கிறாங்க பாருங்கள். பயப்படாமல் நின்று தானியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க அந்த ராஜா கிட்டேன்னு? உங்களை தீயில விட்டு எரிப்பேன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு அவர்கள் சொன்ன பதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17-18 ஆகிய வசனங்களில். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் பாருங்கள், கர்த்தர் விடுவிப்பார்னு விசுவாசிக்கிறாங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்கிறார்கள். என்ன ஆனாலும் நீர் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யவே முடியாது. கர்த்தர் விடுவிக்கலைன்னா கூட நாங்கள் செய்ய முடியாது. ஏன்னா எது எப்படி இருந்தாலும், ரிசல்ட் எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆளுகிறார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் கையில் நான் இருக்கிறேன், அவர் தான் ஆண்டவர், இவன் இந்த ஆள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க அவங்க. இந்த ஆள் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் எல்லா சூழ்நிலை மேலே ஆள்றார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. நம்பிக்கை இருந்தது அன்றைக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தீயினுடைய வாசனை கூட அவர்கள் மேலே இல்லை. தீக்குள்ளே போயிட்டு வந்த ஆளுங்க மாதிரியே இல்லை. அதுலேருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அவளை தீயில போட்டவங்களாம் சாகிறான், இவன் சாகலை, தீக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வர்றான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அன்றைக்கு நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்தில் எழுதியிருக்குது. கர்த்தர் அவர்கள் அன்றைக்கு விடுவித்தார். ஆனால் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, சரி விடுவிச்சாலும் சரி விடுதலை கிடைக்கலனாலும் சரி, நாங்கள் ஆண்டவர் கையில் இருக்கிறோம், எங்களுக்கு கடைசியில் நடக்க போகிறது எங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சாவுக்கு கூட பயப்படல, எதுக்கும் பயப்படல அவங்க. அப்போ கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஆளுகிறார், சூழ்நிலைகளை ஆளுகிற தேவன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ரெண்டாவது, வேத வசனத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறேன். நெருக்கடி ஏற்படும் போது, நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக சவால்கள் வரும்போது எப்படி உறுதியாக நிற்கிறது? ஒன்று, தேவன் ஆளுகிறார், இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார், ஆமாம் இந்த பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் எதிர்கொண்டு தான் வாழ வேண்டியதாக இருக்குது, கடவுள் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கார், நான் இதில் உறுதியாக நிற்க போகிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு வெற்றியை தருவார். ஒரு மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷர்கள் எதையும் பண்ண முடியாது, தேவன் தான் ஆளுகிறார், மனுஷன் ஆளலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, வேத வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வேத வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். உப்பரிக்கின் தேவாலயத்தில் உப்பரிக்கின் மேலே ஏறி அங்கேருந்து தாழ குதியுன்றான். தேவ தூதர்களும் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்குதுன்றான், பைபிள் எழுதியிருக்கேன்றான். இயேசு சொல்கிறான், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்றார். அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படின்றார், அதுவும் எழுதியிருக்குது. இப்போ வசனம் எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். ஒரு காரியத்தில் சரியான முடிவுக்கு வர்றதுக்கு வசனம் எவ்வளோ அவசியம், வசனத்தை குறித்த ஆழமான அறிவு எவ்வளோ அவசியம். இப்படி எழுதியிருக்குதுன்னு சொன்னோன்னா இன்னொருத்தராக இருந்தால் குதிச்சே இருப்பாங்க, ஏன்னா வசனத்தை கோட் பண்ணிட்டானே, வசனத்தை காமிச்சிட்டானேன்னு குதிப்பாங்க. ஆனால் இயேசு குதிக்கலை, இப்படியும் எழுதி இருக்கிறதே. ஆமாம் எழுதியிருக்குது, ஆனால் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்குதே அப்படிங்கிறார். வசனத்தை எப்படி எடுத்துக்கணும், எப்படி நம்பணும்? ஏன்னா நிறைய வசனங்கள் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இல்லை, கிரேயில் வரும். நம்ம தான் அதை வச்சு சரியாக நிதானித்து தீர்மானிக்கணும். எப்படி நிதானித்து தீர்மானிக்க முடியும்? அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதன்படி வாழணும், தினந்தோறும் அதன்படி வாழ்ந்து அதன்படி செய்து கொண்டிருந்தால் கடினமான சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேணும்ங்கிற ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன் சுலபமாக எடுக்க முடியும்.
இல்லைன்னா திடீர்னு கடினமான சூழ்நிலையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி சரியான ஒரு அறிவு இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லா சூழ்நிலையும் வர்றதில்லை. எல்லா சூழ்நிலையும் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு ரொம்ப அறிவோடு எடுக்க வேண்டிய தீர்மானங்களாக இருக்கிறது. அப்போ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் ஏன் வணங்கலைன்னா கர்த்தர் சொல்லியிருந்தார். அவங்க 10 கட்டளையிலே சொல்லியிருக்குங்க. என்ன சொல்லி, நானே கர்த்தர், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையும் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. மற்ற ராஜா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய தயார். அந்த தேசத்தின் வளர்ச்சிக்கே அவங்க காரணமாக இருந்தாங்க, சிறந்து விளங்கினார்கள் அங்கே. ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையும் வைக்க மாட்டோம் என்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, என்னை தூக்கி தீயில் எறிஞ்சாலும் சரி, நான் பண்ண மாட்டேங்கிற உறுதியில் இருந்தாங்க. தீயில் எறிஞ்சு கொண்டு போட்டால் என்ன பண்ணுறது? கர்த்தர் ஆளுகிறார்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. அதுலேயும் கர்த்தர் ஆளுகிறார். இயேசு பாருங்க, சிலுவையில் சாகத்தன்னை ஒப்பு கொடுக்குறார் இல்லையா? சாகரத்துக்கு ஒப்பு கொடுக்குறாருங்க. எப்படி ஒப்பு கொடுத்தார்? எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னா அவருக்கு தெரியும். சிலுவையில் வச்சு இவர் ஆணி அடித்தான் பாருங்க, அவன் ஒன்றுமே கிடையாது. பிலாத்து இவரை சிலுவையில் அறையணும்னு ஒப்பு கொடுத்தான், அவன் ஒன்றுமே கிடையாது. ரோம பேரரசனுடைய அதிகாரத்துக்கு பின்னால் இருக்குது, அவன் ஒன்றுமே கிடையாது. யூதா மார்க்க தலைவர்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரம்லாம் இருக்குது, அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு என்ன நம்புகிறாரு? தேவன் தான் எல்லாம். என்னை இதுக்குன்னு அனுப்புனவர், என்னை சாகும்படியாக அனுப்புனார், ரத்தம் சிந்தும்படியாக அனுப்புனார், மரிக்கும்படியாக அனுப்புனார். நான் மரிக்க போகிறேன், என்னை எழுப்ப வேண்டியதும் அவர் தான். நான் 3 நாள் கல்லறைக்குள்ளே கிடக்க போகிறேன், மரிக்க போகிறேன். எல்லாம் தோல்வின்னு நினைக்க போகிறாங்க, எல்லாரும் கைகொட்டி சிரிக்க போகிறாங்க. ஆனால் தேவன் ஆளுகிறார். தோல்வி மாதிரி தெரியலாம் சில நேரங்களில். நம்ம நினைக்கிற அப்படியே திருவிலேருந்து இறங்கி வானோடனே இறங்கி வந்திருந்தா பெரிய வெற்றின்னு சிலர் நினைப்பாங்க. கிடையாது, இறங்கி வரல, அவர் செய்து முடிக்கிறார் வேலையை. ஏன்னா கர்த்தருக்கு நோக்கம் இருக்குது, சித்தம் இருக்குதுன்னு தெரியும். சாகிறார். செத்தவரை எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவருக்கு எல்லா முழங்கால்களும் முழங்க வேணும், எல்லா நாமங்களும் முழங்க வேணும், இவர் ஆண்டவர்னு சொல்லி அப்படிப்பட்ட உன்னதமான பதவியை, ஒரு இடத்தை, ஸ்தானத்தை, உயர்வை அவர் கட்டளையிடுகிறார். நான் சொல்கிறேன், நமக்கு வேறு மாதிரி செய்வார்ன்றீங்களா? சில நேரத்தில் தோல்வி மாதிரி உலகத்துக்கு தெரியலாம், மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தான் ஆளுகிறார், அவர் தான் ஆளுகிறார், வேறு எவனும் ஆளலை, எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் தான் ஆளுகிறார். அவர் ஆளுகை செய்கிறதுனால வெற்றி கடைசியில் என்னுடையது, உங்களுடையது. இப்படி நம்பினா தான் ஜெயிக்க முடியும். 3வது, எந்த கிரயத்தையும் செலுத்த ரெடியாக இருக்கணும். எந்த கிரயத்தையும் செலுத்த ரெடியாக இருக்கணும். ஏன்னா சபையினுடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தப்பிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் உயிரையே கொடுத்துருக்குறாங்க, ரத்த சாட்சியெல்லாம் மறிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ துன்பப்படுத்தப்பட்டாங்க, எரிக்கப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், அறுக்கப்பட்டார்கள், எல்லாம் செத்துருக்கிறாங்க. எப்படி அதெல்லாம் அவர்கள் கடந்து சென்றார்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக கர்த்தருக்காக நின்றார்கள். அலெக்சாண்டர் சோல்செனிட்சன் ஒரு ஆள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான்லாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் அவர் ரஷ்யாவிலிருந்து அந்த ரஷ்ய சிறைச்சாலைகளில் பல வருஷங்கள் அவரை போட்டிருந்தாங்க. துன்பப்பட்டவர் அவர். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், குலாக் ஆர்கிபெலாகோன்னு ஒரு புஸ்தகம், அருமையான புஸ்தகம். அதில் இதை பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நாங்கள் விசாரிப்பாங்களாம் பாருங்கள். விசாரணை டீம் நோண்டி 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 துன்பப்படுத்தி உங்களை டார்ச்சர் பண்ணி விசாரிப்பாங்களாம். விசாரித்து செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டாங்களாம், இல்லைன்னா உயிரை வாங்கிடுவாங்கன்றார். அப்பேற்பட்ட டார்ச்சர் பண்ணாங்க. அதில் சில ஆட்கள் எதுக்கு இந்த டார்ச்சர்னு சொல்லி பேசாமல் அவங்களோட ஒத்து போகணும்னு போயிட்டாங்க. தங்களுடைய விசுவாசத்தையே மறுதளிக்கிறவர்களா, தங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்குறவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் விட்டு கொடுக்காதவர்களாக எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு சகிச்சு கொண்டு சாகிறவர்களாக கூட இருந்தாங்க அப்படிங்கிறாரு. எப்படி அப்படி இருக்க முடியுதுன்னு கேட்குறதுக்கு சொல்கிறாரு. நான் இங்கிலீஷில் வாசித்து தமிழில் சொல்கிறேன் பாருங்க. அங்கே இருக்கும்போது ஒரு காரியத்தை மைண்டில் செட் பண்ணிடணுன்றார்.
அந்த சிறைச்சாலையில் அந்த துன்பப்படுத்துகிற சூழ்நிலையில் இருக்கும்போது மைண்டை எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறாரு. எப்படி செட் பண்ணணுமா? மை லைஃப் இஸ் ஓவர், a little early to be sure, but there is nothing to be done about it. என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இதை பற்றி நான் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நான் என்னை இப்போ தப்பு கொள்ள முடியாது. என் வாழ்க்கை முடிவுக்கு வருது. ஒருவேளை சில வருஷங்கள் முன்னாடியே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வருது. ஆனால் வந்துருச்சு முடிவு. ஐ ஷல் நெவர் ரிட்டர்ன் டு ஃப்ரீடம். இனி எனக்கு விடுதலை கிடைக்கவே போகிறதில்லை. மைண்டில் செட் பண்ணுன்றார். எனி ப்ரைஸ், எந்த கரையும் செலுத்த தயார்ன்றதுக்கு மைண்ட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் விடுதலை எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஐ எம் கண்டெம் டு டை. நான் மரிக்கும்படியாக நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன். அங்கே போனோடனே தீர்மானிச்சுக்கணுன்றார். அப்போ தான் நீ உறுதியாக நிற்க முடியுன்றார். மரிக்கும்படியாக நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன். இப்போ மறிப்பேன், இல்லைனா கொஞ்ச நாள் பொறுத்து மறிப்பேன். என்னை எப்போ கொல்ல போகிறான்னு தெரியல, ஆனால் மறிக்க போகிறேன் அப்படின்றத மனசில் செட் பண்ணிக்கின்றார். பட் லேட்டர் ஆன் இன் ட்ரூத் இட் வில் பி ஈவன் ஹார்டர். இது கொஞ்சம் நாள் பொறுத்து என்ன கொண்டா அது இன்னும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், துன்பம் அதிகமாக தான் இருக்குன்றார். அண்ட் ஸோ த சூனர் த பெட்டர். ஆகவே எவ்வளோ சீக்கிரம் கொள்றானோ அவ்வளோ பெட்டர் அப்படி யோசின்றார். எப்படி இருக்கு பாருங்க. இருந்தாலும் பெரிய ஒரு ஃபிலாசபர், ஒரு பெரிய ஒரு ஆள் பாருங்க. ஆக்சுவலாக அவர் சிறைச்சாலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய பாரம்பரிய கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகி கடவுள் நம்பிக்கை அற்றவரானார். சிறைச்சாலைக்கு போய் இருந்ததன் மூலமாக திரும்பவும் கடவுள் நம்பிக்கை கடவுள்கிட்ட திரும்பினவர். இவர் சொல்கிறாரு, ஐ நோ லாங்கர் ஹேவ் எனி ப்ராப்பர்ட்டி வாட்ஸ் எவர். எப்படி நினைக்கிறாராம், எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, அந்த உலகத்தில் சொத்துக்களே இல்லை என்று யோசிச்சேன்றார். ஃபார் மீ தோஸ் ஐ லவ் ஹவ் டைடு. எனக்கு சொந்தமானவர்கள், நான் யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறேனோ அவங்களாம் உயிரோடு இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபார் தெம் ஐ ஹவ் டைடு. அவர்களை பொறுத்தவரை நானும் செத்து போயிட்டவங்க மாதிரி தான், அவ்வளோதான். என்ன குழந்துட்டாங்க, தண்ணி மேலே வச்சுருக்கிறாங்க, வெளியே விட போகிறதில்ல. அவர்களை பொறுத்தவரை நானும் செத்து விட்டேன், அவ்வளோதான். ஃப்ரம் டுடே ஆன் மை பாடி இஸ் யூஸ்லெஸ் அண்ட் ஏலியன் டு மீ. இன்றையிலிருந்து என்னுடைய சரீரம் எனக்கு பிரயோஜனமே இல்லை, எனக்கு அந்நியமாய் தோணுகிறது என் சரீரம். ஒன்லி மை ஸ்பிரிட் அண்ட் மை கான்ஷியன்ஸ் ரிமெயின் ப்ரெஷஸ் டு மீ. என்னுடைய ஆவியும் என்னுடைய மனசாட்சியும் மட்டுமே எனக்கு விலையேறப்பட்டதாய் தோன்றுகிறது. என் மனசாட்சியை சரியாக வைக்கிறேன்னா என்னுடைய ஆவி சரியாக இருக்குதா, அவ்வளோதான். என் சரீரத்தை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை, சொந்தக்காரனை பற்றி கவலைப்படுறதே இல்லை, என்னுடைய சொத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை, எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன்ன்றார். இப்படிப்பட்ட ஒரு கைதியை விசாரிக்கிறவர்கள் சந்திக்கும் போது அவனுக்கு முன்பாக அவர்கள் நடுங்குவார்கள் அப்படின்றார். இப்படிப்பட்ட ஒரு கைதியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் தவிப்பான்றார் விசாரிக்கிறவன். அவன் துன்புறுத்தலான்னு வந்திருக்கிறான், அவன் துன்புறுத்துறதுக்கு நம்ம பயப்படுவோன்னு வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட கைதியை விசாரிக்கும் போது இவனை என்னதான் பண்ணுறது, எதுவுமே கேட்காது போல இருக்கு இவனுக்கு அப்படின்னா அவன் குழம்புறான். Only the man who has renounced everything can gain the victory. யார் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும்? எவன் எல்லாவற்றையும் ரினவுன்ஸ் பண்ணி விட்டானா, எதுவுமே என்னுடைய இது இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இறங்கிட்டான் ஒருத்தன். அப்போ அவன் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் உயிரே என்னுடைய இது இல்லைன்ட்டானே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை என்ன பண்ண போகிற, நீ கொல்ல பண்ண போறியா? அது ஒரு பொருட்டே இல்லை அவனுக்கு. உயிரை எடுக்க போறியா? அது ஒரு பொருட்டே இல்லை அவனுக்கு. சரீரத்தை துன்பம் அது பொருட்டே இல்லை. இப்போவே கொல்ல பண்ணி ரொம்ப பெட்டர்ன்றாரு. பொருட்டே இல்லை. என்ன மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஒருவனும் அப்படி தான் சிந்திக்கிறான். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இயேசு அரசாளுகிறார், அவரை மிஞ்சி ஒன்றும் நடந்துடாது. இவன் என்ன பண்ணுவான், உயிரை எடுப்பான், ஒரு வேளை சரீரத்தை ஒரு வேளை கொலை பண்ணுவான். ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உயிரோடையே எழுப்பக்கூடியவர், நித்தியமாக வாழ்வளிக்கக்கூடியவர். கடைசியில் வெற்றி என்னுடையது தான். இதைத்தான் இயேசுனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் போதிக்கிறது. அப்படி தான் அவர் செத்தார். இறங்கி வான்னு எத்தனை பேர் சேலஞ்ச் பண்ணா, இறங்கி வந்திருக்கலாமே, வரல. மரணத்தையும் கர்த்தர் ஆளுகிறார், என் மரணத்தை கர்த்தர் ஆளுகிறார்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு. என்ன கைவிட மாட்டார்.
மூன்றாவது நாள் என்னை எழுப்புவார், என்னை கனப்படுத்துவார், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை எனக்கு தருவார், என்னை உயர்த்துவார், முன்பிருந்த மகிமை எனக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு அது இருக்கணும். அதுதான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதுதான் விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இப்படி ஒரு மனுஷனுடைய மைண்டை செட் பண்ணிட்டான்னா இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சூழ்நிலை தவிக்கும், இவன் என்ன பண்ணுறது? பிசாசு குழம்பி போயிடுவான், என்னத்தை பண்ணுறது இவனுக்கு எதுவுமே உரைக்க மாட்டேங்குதே, எதுவுமே பொருட்டாக தெரியலையே, அதை எடுத்துருவேன், இதை பிடிங்கிடுவேன், ஒன்று நடக்குது தான் ஒன்றும் இல்லைன்றானே, எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்றானே, உயிரை எடுத்துருவேன், உயிரே எனக்கு சொந்தம் இல்லைன்றானே, இப்போவே ரெடி நான் போகிறதுக்குன்றானே, இவன் என்ன பண்ணுறது? இருக்கீங்களா? பவுல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் ஆளுகிறார், இயேசு ஆளுகிறார், என் வாழ்க்கைக்கு அவர் ஆண்டவர், அவருடைய கையில் நான் இருக்கிறேன். என்னை கொண்டு போகிறாரு, அவர் ரோமாபுரி கொண்டு போகிறாரு, அங்கே என்ன செய்கிறான் பார்த்துக்கலாம், நான் அவர் கையில் இருக்கிறேன். மரணமே வந்தாலும் அவர் கையில் நான் இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய நித்தியம் அவர் கையில் இருக்கிறது என்கிற அப்பேற்பட்ட ஒரு எண்ணம். நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தரை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்ம அச்சுறுத்த முடியாது. இதை தியானியுங்கள், சிந்தியுங்கள். இந்த ஒரு மனப்பக்குவத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். சோர்ந்து போனவர்கள் கூட ஊக்கம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீர் எங்கள் ஆண்டவராக இருக்கிறீர். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் நீர். உமக்கு மேலே யாரும் கிடையாது. கர்த்தாவே, இந்த பூமியில் எவரும் ஒன்றும் எங்களை செய்து விட முடியாது. நீர் ஆண்டவராய், இரட்சகராய் மட்டும் இல்லை, எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாமுடைய கரத்தில் இருக்கிறது. இதை நம்புகிறோம். நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு வச்சிருக்கிறோம். நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம். ஒருவரும் உம்மிடத்திலிருந்து எங்களை பிரித்து போட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் எங்களை அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களில் தைரியம் உண்டாகட்டும், எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய தைரியம் உண்டாகட்டும். கர்த்தாவே, எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையிலும் தைரியமாய் நிற்கிற ஒரு உள்ளம் உண்டாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊக்கப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவராய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.